ஓபிஎஸ் என்ன பாவம் தான் பண்ணாரு? அமித்ஷாவும் கைவிட்டாரு, எடப்பாடியும் கை. இதெல்லாம் அவர் பண்ண பாவம் என்னன்னா அவருடைய மூளையை வந்துட்டு ஒட்டு மொத்தமா பாஜக கிட்ட குத்தகை வச்சதுதான். டிடிவி தினகரன் ஒரு என்டிட்டி, இவர் ஒரு ஸ்ட்ரென்த். இதை ரெண்டுத்தையும் பயன்படுத்தணும்னு அமித்ஷா நினைக்கிறாரு, வேணான்னு இவர் நினைக்கிறாரு. தேமுதிக திமுக பக்கம் போகுதா சார்? 2016 அவங்களுடைய இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளவுதான் அந்த கட்சியினுடைய பலம். ராஜ்யசபா சீட்டெல்லாம் உறுதியாயிருச்சு, இடங்கள் எல்லாம் பேசியாச்சு, யாரும் தரமாட்டாங்க. ராமதாஸ் நிலைமை என்ன சார்? திருமாவளவனும் ராமதாஸும் பேசி அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை வந்தாதான் இந்த கூட்டணிக்கு வர முடியும். பொங்கல் பிறகு இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வரும்னு எடப்பாடி சொல்றாரு. எந்த கட்சியை மீன் பண்றாரு? அவங்க எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்று விஜய் தான். அது நம்மளுக்கு 19ஆம் தேதிக்கு அப்புறம் தெரிய வரும். அண்ணாமலை மகாராஷ்டிரா இஷ்யூ என்ன நடந்தது உண்மையில? இந்த பிரச்சனையில இவர் போட்டு தலையை விட்டு மாட்டிக்கிட்டு இருக்காரு, சிக்கிக்கிட்டு இருக்காரு. மோடி அமித்ஷா ஆதரவு கருத்தா இல்ல எதிரான கருத்தா இல்ல இவருடைய தனிப்பட்ட அமித்ஷாவுடைய கருத்து அப்படின்றதே வந்துட்டு ரகசியமான செயல் திட்டம் தான். ஆனா ரகசியமா வச்சு எல்லாத்தையும் கருத்து அறுத்துருவாங்க. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கிறீங்க சார்? இப்போ அதிமுக கூட்டணியில என்டிஏ அலைன்ஸ் அப்படிங்கும்போது அவர் முதல்ல கேட்ட விஷயம் என்னன்னா, உங்க கூட்டணியில யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க என்டிஏ இருக்கிறோம், பாஜக இருக்கிறோம், என்டிஏல சில கட்சிகள் இருக்குன்னு சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக அறிவிச்ச உடனே டிடிவி தினகரன் போயிட்டாரு, ஓபிஎஸ் அதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. இப்போ மறுபடியும் என்டிஏல இல்லைங்கிற சமயத்துல டெல்லி போய் பார்த்துட்டு வந்தாரு. மறுபடியும் இப்போ எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்குவீங்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் என்ன பாவம் தான் பண்ணாரு? அமித்ஷாவும் கைவிட்டாரு, எடப்பாடியும் கை. இல்ல அவர் பண்ண பாவம் என்னன்னா அவருடைய மூளையை வந்துட்டு ஒட்டு மொத்தமா பாஜக கிட்ட குத்தகை வச்சதுதான். இவங்களும் அடிமையானாங்க, ஆனா அவர் மூளையே குத்தகை வச்சுட்டாரு. அது முடிஞ்சு போன கதை, நம்ம அதை பேசி நம்ம ஒன்றும் கிடையாது. டிடிவி தினகரன் ஒரு என்டிட்டி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இவர் ஒரு ஸ்ட்ரென்த். இதை ரெண்டுத்தையும் பயன்படுத்தணும்னு அமித்ஷா நினைக்கிறாரு, வேணான்னு இவர் நினைக்கிறாரு. ஏன்னா இவங்கெல்லாம் ஜெயிச்சு வந்தாங்கன்னாலும் கூட எனக்கு ஆதரவாக நிற்க போகிறதில்ல. நான் ஏன் அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும், நீ ஏன் அவங்களுக்கு சீட் வாங்கி தரணும், இதான் பிரச்சனை, வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ முடிச்சாச்சா அந்த விஷயத்த? எவ்வளோதான். இப்போ ஒரு 10 சீட்டு கொடுக்குறாரு, அதில் ஒரு 5 சீட்டு ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. யார்? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அவர் வந்துட்டு எடப்பாடி ஆதரிப்பாரா? ஸோ அவங்க ஜெயிக்கிறதுனா பிஜேபிக்கு தான் ஒரு பலமாகும். அது நாளைக்கு அதிமுகவுக்கே வந்துட்டு பாதகமாக முடியும். அதே மாதிரி தான் ஓபிஎஸும். அவங்க வரமாட்டாங்க, பின்னையே அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும், நீ உனக்கு வாங்கிட்டு நீ நில்லு, அவங்களெல்லாம் கழிச்சு கட்டு அப்படின்றாங்க. கழிச்சு கட்டால் அவங்களாம் விஜய் கிட்ட போயிடுவாங்களே. அப்போ விஜய் ஒரு ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா அது நம்மளை பாதிக்கப்படுமே, நம்மளுடைய ஓட்டு பேங்கை வந்துட்டு அவர் பாதிப்பார். அதனால தான் விஜய் எடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறோன்னு சொல்லிட்டு அப்படி போடுவாங்க. அதுதான் இப்போ விஜய் அப்படி போயிட்டாருன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்க தொங்கிட்டு இருப்பாங்க, அப்போ அவங்களை எடுத்துக்கலாம். இதான் நடக்குது. இப்போ திமுக ஆப்ஷன் தான் ஓபிஎஸ் எடுக்கிறாருன்னு சொல்றாங்களே சார், அது களத்தில் அப்படி இல்லை. அவர் கூட்டின கூட்டத்தில் 90% நிர்வாகிகள் திமுகவோட போகலான்னு சொன்னது உண்மை. ஆனால் அந்த இடத்த அவர் எடுப்பாரா இல்லையான்னு தெரியாது. அவரால் ஓட்டு கன்வெர்ட் பண்ண முடியுமா சார்? அந்த ஸ்ட்ரென்த்தில் அவர் இருக்கிறாரா? இவ்வளவு தூரம் இல்லாமலா வந்துட்டு 2வது இடத்துக்கு வந்தாங்க ராமநாதபுரத்தில். ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்கணும், ஏன் எடப்பாடிக்கு தென் மாவட்டங்களில் வாக்கு விட மாட்டேங்குது? ஏன் 17 இடத்துல டெபாசிட் இருந்தாங்க? ஒரே விடயம் தான், சசிகலாவை இவரை வந்துட்டு முதல்வராக வைக்கிறாங்க. அந்த சசிகலாவை அவர் வந்துட்டு பதவி கட்சியை விட்டு தூக்குறாரு. ஒத்துக்குவாங்களா யாராவது? நான் அதை அப்பவே சொன்னேன், இது உங்களை பாதிக்கும்ட்டு. அது கட்சி மட்டத்தில் மட்டும் இல்லாத சமூக மட்டத்துலையும் அந்த பாதிப்பு இருக்குமா இருக்காதா? அப்போ நீயா நான் அப்படியே வந்துருச்சா? அப்போ இன்னைக்கும் சொல்ல வரேன், தென் மாவட்டங்களில் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக ஷைனே பண்ணாது. வெத்தா ஒன்று வட தமிழ்நாட்டில் வாழுதான்லாம் கேட்காதீங்க, அது வேற கதை. ஒன்றுமே இல்லாத போய்டும் அந்த கட்சி, ஒன்றுமே இல்லாத போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ டிடிவி தினகரன் ரொம்ப என்டிஏல வந்ததுலேருந்து எடப்பாடி பழனிசாமியை போட்டு ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருந்தார். துரோகி நல்லா சொன்னார். பேப்பர் விஷயத்தெல்லாம் கூட வெளியே சொல்லிட்டார், இந்த பேப்பரெல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தாங்க, நாங்கள் எடுத்துட்டோம் நல்லா சொன்னார். இப்போ ஏதோ அமித்ஷா கிட்ட பேசி ஏதோ போய்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார். அவர் அடிக்கிறதையும் நிப்பாட்டிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி இப்போ ரொம்ப முதல் மாதிரி தாக்குறதே கிடையாது, சுத்தமாக அப்படியே விட்டார். இல்லை, அவருக்கு ஒன்று தான், அவர் பேச வேண்டிய இடம் வந்துட்டு அமித்ஷா தான். இவங்களோட பேச வரதுக்கு எதுவுமே கிடையாது. இவங்க எனக்கு சப்போர்ட்டாக நிற்க மாட்டாங்க. இவங்களுக்கு நீ சீட்டை வாங்கி தரத்துக்கு ஒரு அளவு இருக்குது, 5 சீட்டோ 6 சீட்டோ, அதை ஒத்துக்க மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. ஒருவேளை என்டிஏ வந்துட்டாருன்னா எப்படி சார்? அது இவ்வளவு பேசியும் கிடையாதுங்க, எந்த பெனிஃபிட்டுமே உங்களுக்கு கிடையாது. அதாவது என்ன, தென் மாவட்டங்களில் ஓட்டு விடும் பாஜகவுக்கு, அமமுகவுக்கு.
ஓபிஎஸ்க்கு. அது அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உணர்த்த வந்துட்டு அவங்க விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்களா? இவங்களையும் தாண்டி அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்குது எடப்பாடி பற்றி. அப்போ எடப்பாடி கெயின் பண்ண முடியுமா? அதுதான் எடப்பாடியினுடைய டவுட்டு. இவங்க வந்தாலும் கூட தனக்கு அது பயனுள்ளதாக இருக்காது அப்படின்றது. அதனால தான் அவர் எதிர்க்கிறாரு. ஸோ என்ன அதுன்றது பொறுத்துறது பார்ப்போம். இன்னொரு பக்கம் தேமுதிக திமுக பக்கம் போகுதா சார்? தேமுதிகனுடைய பலத்தை வந்துட்டு அவங்க ரொம்ப அதிகப்படுத்தி பார்த்தாங்கன்னா தனிமைப்பட்டு போயிடுவாங்க. அளவோடு பார்த்தாங்கன்னா ஒரு 5 சீட்டை வாங்கிட்டு அவங்க செட்டில் ஆனாங்க அப்படின்னோம்னா ஒரு 3 பேர் எம்எல்ஏ வருவாங்க. அவ்வளோதான் அந்த கட்சியினுடைய பலம். இதை தாண்டி அவங்க போகிறாங்க அப்படின்னோம்னா அவங்க தனிமைப்பட்டு போயிடுவாங்க. அதை யாரும் காப்பாற்ற முடியாது. ராஜ்யசபா சீட்டெல்லாம் உறுதி ஆயிருச்சு, இடங்கள் எல்லாம் பேசியாச்சு. யாரும் தரமாட்டாங்க. ஆனால் யாரும் தரமாட்டாங்க. 2.7% வாக்கு எடுத்திருக்கிறாங்களா சார்? நான் வந்துட்டு யாரோட எடுத்தது அது நான் அவங்களுடைய ஓட்டு இருக்குது. மற்ற நான் தான் சொன்னேன் அதை முதல்லையே. எடப்பாடி கூட சொல்லாது நான் சொன்னேன். சிதம்பரம், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் வரைக்கும் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அதிமுக கூட்டணி பலம் பெற்றது. ஓரளவுக்கு குறைஞ்ச மார்ஜினில் தோத்தாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். குறைஞ்ச மார்ஜினில் தோத்தாங்க. இவங்க எதாவது ஜெயிச்சுட்டு இருப்பாங்களே. 2016 அவங்களுடைய இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இட் ஹஸ் வேனிஷ்ட். தனித்த ஒரு பலமாக என்றைக்குமே தேமுதிக எமர்ஜ் ஆனது கிடையாது. அது 10.16 அதோட முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி அது வரவே இல்லை. 3வது இடத்துக்கு தானே வந்தார் பன்ருட்டியில் இவர் கேப்டனு. அப்புறம் நீங்கள் என்றைக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க? அப்போ அதுக்கப்புறம் வளர்ந்துதா? இல்லை யாரும் கண்டுக்க முடியாத கட்சியாக தானே அதாகி போச்சு. அப்புறம் என்ன இருக்குது? நீ கேப்டனும் இல்லை. கேப்டனுடைய ரசிகர்கள் வருவாங்க. அந்த கூட்டம் கேப்டனோட பேரை சொன்னாலே வருவாங்க, பேசுவாங்க, மரியாதை செலுத்துவாங்க. எல்லாம் உண்மைதான். ஆனால் அது அவ்வளோதான். அதுக்கு மேலே அது கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி தேமுதிக வேண்டாம்னு நினச்சிட்டாரா சார்? அது தெரியல. யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 5 சீட்டு கொடுத்தோம்னா ஒரு 10 சீட்டில் நம்ம கெயின் ஆகும் ஓட்டு அப்படின்னு சொன்னால் யார் வேணாலும் கொடுப்பாங்க. அது திமுகவோ அதிமுக அது வேறு. ஆனால் இவங்க எதிர்பார்க்கறது 15 இருந்ததுன்னா, அதோட மற்றதெல்லாம் இருந்ததுன்னா, அதோட வந்து ராஜ்யசபா இருந்ததுன்னா அதுக்கு ஒர்த்தான பார்ப்பாங்கல்ல. அந்த இடம் தான் சொல்ல வரேன். இப்போ அன்புமணி அதிமுக, பாமக அதிமுக கூட்டணின்னு அவங்க சொன்னாலும் அன்புமணி பாமக அதிமுக கூட்டணிங்கிற மாதிரி தான். அது எதிர்பார்த்த ஒன்று தான். அவர் ஆரம்பத்தில் இருந்தே என்டிஏ நிலைப்பாடு திமுகக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருந்தார். ராமதாஸ் நிலைமை என்ன சார்? தெரியலைங்க. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரைக்கும் போக முடியாது. விசிகாவும் ராமதாஸும் திருமாவளவனும் ராமதாஸும் பேசி அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை வந்தால் தான் இந்த கூட்டணிக்கு வர முடியும். 2வது ராமதாஸ் குறைஞ்சபட்சம் ஒரு 15 சீட்டாவது கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அகாமடேட் பண்ணுறதுக்கு திமுகவில் இன்றைக்கு வழி இல்லை. அதனால தான் தெரியலன்னு சொன்னேன். ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்துறது தான் பார்க்கணும். ஒரு பெரிய அப்செட்டில் இருக்கிறாரா சார் ராமதாஸ்? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா கிரவுண்டில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார்ல. அவருக்கு விடக்கூடிய வாக்குகள் வந்துட்டு வெற்றி தராததாக இருக்கலாம். ஆனால் அவர் சேர்ற கூட்டணிக்கு வந்துட்டு அது வெற்றியை தரும் இல்லையா? அதை வந்துட்டு மற்ற கட்சிகள் அதிமுக தான் திமுக தான் அது யோசிப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க அதை எப்படி கையாளுறாங்கன்றதை பார்க்கணும். இப்போ திமுக இருக்கிற நெருக்கடினை விடுதலை சிறுத்தைகளை விட்டு தர முடியாது. புரியுதுங்களா? அப்போ எப்படி வந்துட்டு இவர் எடுத்துக்க முடியாது. அங்கே அன்புமணி போயாச்சு. அன்புமணி ஒரு ப்ரீ கண்டிஷன் வச்சதாக வந்துட்டு சொல்கிறாங்க. ராமதாஸ் என்ன தான் அங்கீகரிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இவர் தனித்து விடப்பட்ட ஒரு மாதிரி தெரிகிறாரு. விஜயும் இந்த கூட்டணிக்கு போகாத நின்னார் அப்படின்னோம்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ், ராமதாஸ், விஜய் ஃபார்மேஷன் ஒன்று ஆகுதுல்ல, அது நடக்கலாம். ஒருவேளை பாமகவுடைய ஒன்றுபடக்கூடியது, இப்போ மோடி வேற 23ஆம் தேதி அந்த சமயத்தில் வராரு அப்படிங்கிறாங்க. என்டிஏ கூட்டணி தலைவர்கள் ஒரே மேடையில் இருக்கிறது. ஒன்று படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் ஒன்றுபட மாட்டார். மீண்டும் அவர் எடுத்துக்கவே மாட்டார். அப்போ அவர் பொங்கல் பிறகு இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வரும்னு எடப்பாடி சொல்கிறாரு. எந்த கட்சியை மீன் பண்ணுறாரு? அவர்கள்லாம் மீன் பண்ணுறதுன்றது எந்த கட்சியுமே இல்லைங்க தமிழ்நாட்டில். ஒருவேளை ஆந்திராவில் ஏதாவது இருக்கலாம், கர்நாடகாவில் இருக்கலாம். இங்கே ஒன்றுமே இல்லை. அவங்க எதிர்பார்க்குற ஒன்று விஜய் தான். அது நம்மளுக்கு 19ஆம் தேதிக்கு அப்புறம் தெரிய வரும். பொங்கலுக்கே முடிஞ்சிடும்னு பார்த்தோம். அது 19ஆம் தேதிக்கு தள்ளி போட்டிருக்காங்க. 19ஆம் தேதிக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு தான் முடிவு எடுக்கணும். இன்னொரு பரபரப்பான விஷயம் என்னென்னா, அண்ணாமலை மகாராஷ்டிரா இஷ்யூ பெரிய அளவில் அண்ணாமலையை எதிர்த்து, இது வந்து எதிர்பார்க்காத ஒன்று. இது என்ன கணக்கு சார்? என்ன நடந்தது உண்மையில்? இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு அண்ணாமலை சொன்னது என்னது, மும்பையை வந்துட்டு பிரிக்கிறது அப்படின்னு பாஜக போட்டதை எதிர்க்கிறாங்க. சிவசேனா எதிர்க்குது. மும்பை வேறு மராட்டியம் வேறாது. நீ யாரும் முடிவு எடுக்கிறதுக்கு? இல்லை, நீ அந்த மண்ணோட சம்மந்தப்பட்டவனா?
நீ எப்படி முடிவு எடுக்கலாம்? மும்பையினுடைய வளர்ச்சி எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு மராட்டியர்களுடைய உழைப்பு அப்படின்றாங்க சிவசேனாவுடைய 2 பிரிவும். நீ வந்துட்டு போயிட்டு அதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் இல்லை, இவங்க சும்மா சாம்னால எழுதிட்டு இருக்கிறாங்க, அது முரசொலி மாதிரி அப்படின்னு சொன்னால் விட்டுருவாங்களா அவங்க? தவறு இல்லை, அது ஒரு நேட்டிவிட்டி இஷ்யூ. அது எங்களுடைய மராட்டிய மாநிலத்தினுடைய ஒரு அங்கம், எங்களுடைய தலைநகரம் அப்படின்றாங்க. அதை நான் பிரித்து அது ஒரு யூனியன் டெரிட்டரியாக ஆக்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நினைக்கிறாங்க. அதான் அவங்க ஒத்துக்கலை. இந்த பிரச்சனையில் இவர் போட்டு தலையை விட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு, சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு, அவ்வளோதான். இது எப்படி சார், மோடி அமித்ஷா ஆதரவு கருத்தா இல்லை எதிரான கருத்தா இல்லை இவருடைய தனிப்பட்ட கருத்தா? அமித்ஷாவுடைய கருத்து அப்படின்றதே வந்துட்டு ரகசியமான செயல் திட்டம் தான். கருத்துன்றதை அவங்க சொல்லவே மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டை 3ஆ உடைக்கணும் கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்களா அவங்க? அதை ராமதாஸ் சொல்லுவார், அந்த எல்முருகன் சொல்லுவார். மோடி அமித்ஷாவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ரகசியமாக வச்சு எல்லாத்தையும் கருத்து அறுத்துருவாங்க. இப்போ பண்ணாங்கல்ல, அங்கே இருக்கிற அந்த பிரிஞ்சு போன சிவசேனாவுக்கு முதல்வர் பதவி கொடுத்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, அவரே முதல் வேட்பாளர்னு அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபட்னாவிஸத்தை கொண்டாந்து உட்கார வைக்கலையா, இவரை காலி பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு செயல்பாடு தான், செயல் வீரர்கள் அவங்க தான், அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ பாஜகவோட இணக்கமான நிலை அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல், இவர் இந்த மாதிரியான கருத்து சொல்றது அப்படிங்கிறது பாஜகவுக்கு இணக்கமாக அங்கே மக்கள்லாம் இல்லைங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறேன், இந்தியா முழுவதுமே பாஜக வாடுறது இவிஎம்னால. இவிஎம் அப்படின்றத ஒன்று தவிர்த்துட்டு இந்த நாடு ஒழிச்சு கட்டிச்சோம்னா அந்த கணமே இந்த பாஜகன்ற குருவி செத்து போயிடும். இந்த அண்ணாமலை தனிப்பட்ட அரசியல் முடிவுகளை எடுக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா சார்? அவருடைய போக்கு அப்படிங்கிறது இப்போ ஒரு பக்கம் விஜய் கூட்டணி அப்படின்னா நிறைய பேர் போய் மயக்க வைக்கிறீங்க, அதனால அவர் ஸ்ட்ராங்காக தெரிகிறாரு. இப்போ உங்களை விட உங்களுடைய உருவம், உங்களுடைய இமேஜ் பெருசாக தானே இருக்கும், உங்களோட நிழல் பெருசாக தானே இருக்கும். அப்பா எவ்வளோ பலம் வாய்ந்தவர் அப்படி சொன்னால் சரியாக வருமா? அதுதான் இங்கே இருக்கிறவங்கலாம் பண்ணுறது. இதை வந்துட்டு என்னன்னா கிரியேட்டிங் பேப்பர் டேக்கர், அவ்வளோதான். அண்ணாமலைக்கு என்ன இருக்குது? இந்த அசம்பிளி எலெக்ஷன் வருது, நிற்கட்டும், பார்க்கலாம் அண்ணாமலை எங்கே ஜெயிக்கிறாருன்ட்டு. ஏன்னா இப்போ கோயம்புத்தூரில் நயினார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசும்போது கூட சொல்கிறாரு, நானும் அண்ணாமலை சேர்ந்து இதுக்கப்புறம் ஆட போகிற ஆட்டம் அப்படின்னு ஒரு பெரிய லெவலில் ஒரு அண்ணாமலைக்கு அவரே ஒரு அர்த்தம் இருக்குதா? 13 இடத்துல டெபாசிட் இழந்துவிட்டு நீங்கள் என்ன ஆட்டம் ஆடுவீங்க? என்ன கபடி ஆட்டம் ஆடுவீங்களா? இதெல்லாம் சீமான் கிட்டேருந்து கற்றுக்கிட்டு பேசுகிற பேச்சு இதெல்லாம். அவருக்கு தான் அந்த ஹோல் ரைட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. நான் ஆட போகிறேன் பாரு ஒரு ஆட்டம். சீமான் பேசுகிற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. இப்போ இவர் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சார பயணம் போயிட்டு புதுக்கோட்டையில் முடிச்சார் இல்லையா? அந்த பிரச்சார பயணத்தை யாராவது டெய்லி கவர் பண்ணாங்களா? யாருக்கிட்டையாவது ஐயோ நைனாக்கிட்டோம் நல்லா அப்படி யாராவது சொன்னாங்களா? ஒன்றும் இல்லை, எம்டி. நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும்? எம்ஜிஆர் நல்லா கத்தி சண்டை போடுவாருன்னு சொல்லிட்டு இப்படி கையாட்ட மாட்டோம், கத்திலாம் இருக்காது. அந்த மாதிரியான கேஸுங்க இவங்கெல்லாம் பேசக்கூடியது அரசியலே கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கீங்க, இந்த இந்திய ஒன்றிய அரசு இந்த 11 வருஷத்தில் என்ன இந்த தமிழ்நாட்டுக்கு பண்ணிச்சு? இதோ 10 பேரை ராமேஸ்வரத்தில் பிடிச்சிட்டு போகிறாங்க. சர்வதேச சட்டத்தின்படி இதை செய்யவே கூடாது. இதை நிறுத்த முடியுமா உங்களால்? சும்மா ஒரு அனாமதேய பர்சன் அந்த சுப்பிரமணிய சாமி, அவரை போய்ட்டு படகுல பிடிச்சி வைங்க, மீனவர்களை விடுவீங்க அப்படின்னா படகுல பிடிச்சி வைக்கிறாங்க. அதை உங்களால் மாற்ற முடியுமா அவங்க 2 பேரால்? உங்களுக்கு அந்த அருகதை இருக்குதா? உங்களுடைய அரசர் நீங்கள் ஒரு முன்னாள் தலைவர், இவர் ஒரு இன்னாள் தலைவர், உங்களால் மாற்றி காட்டுங்களா பார்ப்போம். சும்மா வந்துட்டு வாய் உதார வச்சுட்டு நாங்கள் ஆட்டம் ஆட போகிறோம், நீந்து காட்ட போகிறோம் அப்படிலாம் சொல்கிறீங்களே, உங்களை இந்த மக்கள் யாராவது உங்களை வேடிக்கையே பார்க்க மாட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் சென்ஸ்லெஸ் ஸ்பீச்சஸ். இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுப்படாது. இந்த எச்ராஜா பேசிட்டு தெரிவார், கோர்ட்டுன்னா அப்படின்னாரு. அப்புறம் கோர்ட்டில் போய் என்ன சொல்கிறாரு? இப்படி தான் இந்த விஜய் இவர் என்ன சொல்கிறார், நான் கூட ஏதோ தான் நினச்சேன், பாத்திர வேண்டியதான் அப்படின்னாரு. இப்போ என்ன நடக்குது? கடைசியாக பேசிட்டு ஈரோட்டுக்கு அப்புறம் பேசிட்டு ஒரு வார்த்தை வெளில வருதா? ஸோ களத்தில் வந்துட்டு நீங்கள் மக்கள் மத்தியில் நிற்கணும் அப்படின்னோம்னா உண்மையாக நில்லுங்க. சும்மா அந்த மாதிரி ஷோவெல்லாம் காட்டிக்கிட்டு பேசாதீங்க. உங்கள் முன்னாடி இருக்கிற தமிழ்நாடா, அது ஒரு கூட்டம், அது ஒரு 300-400 பேரோ 3000 பேரோ ஏதோ ஒன்று இழவு. இதை வச்சுட்டு நீ வந்துட்டு எந்த வீரவாசனம் பேசுவியா? அப்படி பேசணும்னு ஆசை இருந்ததுன்னா விஜய் வச்சு படம் எடுக்கிறான்ல, அந்த வினோத்துக்கிட்ட போயிட்டு எங்களை 2 பேரும் வச்சு படம் எடுன்னு சொல்லிட்டு அதில் வீரவாசனம் பேசுங்க. களத்தில் வந்து இப்படிலாம் பேசாதீங்க. யார் ஏமாற போகிறா உங்களுக்கு? இப்போ மோடியுடைய தமிழ்நாடு வருகை, இப்போ இவங்க வந்து பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டோட அரசியலையே மாற்றிடுவாங்கனாங்கள பேசினாங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ இந்த இடத்துல இருந்து எப்படி கூட்டணி அமையும், எத்தனை முனை போட்டின்னு கணிக்கிறீங்க சார்? அதாவது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா ஒரு சூழல் ஒன்று இருக்குது. விஜய் எந்த பக்கம்,
அது முடிவான உடனே எல்லா கூட்டணியும் செட்டில் ஆகிடும். அது முடிவாத வரைக்கும் எந்த கூட்டணியும் செட்டில் ஆகாது. பொறுத்திருந்து பாருங்க, இதுதான் நடக்கும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.